Hello Pasangla, Vanakkam and welcome. This is your master teacher Nivetha making bio learning very simplified just for all of you guys. So ஒரு புதுசான ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கோம். By the end of the session உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுக்கப்படும். அந்த லிங்க்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா 5 questions இன்னைக்கு நான் எடுக்க போற செஷன்ல இருந்து 5 questions ரொம்ப சிம்பிளான questions தான் கேட்கப்படும். Don't forget to attend the quiz and assess yourself. Test immediately what you have learned. So coming to the preview, so நம்ம போன செஷன்ல என்ன பார்த்தோம்? We discussed about the history of cell, கரெக்டா prokaryotic cell பத்தி பார்த்தோம், bacteria பத்தி பார்த்தோம். Okay, இன்னைக்கு நம்ம செஷன்ல we are going to start with very important cell organelle, that is your nucleus and endo membrane system பசங்களா. Okay, so nucleus என்றது என்னது? It's a heart of the cell, brain of the cell. It is going to control and coordinate all the activities of your cell. Okay, so here you can see the nucleus. Okay, it was discovered by Robert Brown. Robert Hooke என்றவர் செல்லை டிஸ்கவர் பண்ணாரு. ராபர்ட் ப்ரவுன் சொல்றவர் he discovered nucleus பசங்களா. That's the whole difference between Robert Brown and Robert Hooke. Okay, in the year 1831. That's also very important to understand. So அதாவது ஆர்ச்சிட் ரூட்ல வந்து நம்ம நியூக்ளியஸை டிஸ்கவர் பண்ணாரு. ஸோ நியூக்ளியஸ் பற்றின இன்ஃபர்மேஷனை டீகோட் பண்ணலாமா? வாங்க. So a cell can be of 3 types. Okay, it can have single nucleus. We call it as uninucleate. ஒரே ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். ஓகே, அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? யூனிநியூக்ளியேட். மோர் தென் ஒன் நியூக்ளியஸ் இருக்கும், அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மல்டி நியூக்ளியேட். நியூக்ளியஸே இருக்காது சில செல்ஸ். நீங்கள் கேட்பீங்க, நியூக்ளியஸ் இல்லாமல் செல் இருக்குமா மேம்? இருக்கு பசங்களா. தோஸ் செல்ஸ் ஆர் கால்ட் இநியூக்ளியேட் ஆர் ஏநியூக்ளியேட். ஓகே, ஸோ யூனிநியூக்ளியேட், you can say any cell. Okay, your epithelial cell is uninucleate. Okay, your plants la epidermal cell is uninucleate. Okay, your multinucleate cell na ஒரு செல் இருக்கும், அந்த செல்ல மல்டிபிள் நியூக்ளியஸ் இருக்கும் பசங்களா. அதுதான் நம்ம மல்டி நியூக்ளியேட்னு சொல்கிறோம். ஸோ மல்டி நியூக்ளியேட்டை நம்ம இன்னொரு பேர் கூட சொல்கிறோம். இட் இஸ் கால்ட் syncytium. Okay, ரொம்ப important. Example for multinucleate is your muscle fiber. Okay, enucleate, they don't have nucleus. Example for enucleate is RBC, human RBC, erythrocytes க்கு nucleus கிடையாது. அதே மாதிரி உங்க பிளான்ட்ஸ்ல sieve tubesலயும் nucleus கிடையாது. Okay, so this is how cells are classified based on the presence, absence or the number of nucleus. Okay, so நம்ம nucleus என்னன்னு சொல்றோம்? heart ன்னு சொல்றோம், இல்ல brain ன்னு சொல்றோம். கரெக்ட்டா? Why it is called heart or brain of the cell? Because it is going to control the activity of your entire cell. நம்ம செல்லோட ஹெட் யாரு? nucleus. எப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பிரின்சிபல் இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு செல்லுக்கும் ஒரு ஹெட் இருக்காங்க. அது யாருன்னா உங்க நியூக்ளியஸ். ஓகே, ஸோ இதுதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன். இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூக்ளியஸ்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ நியூக்ளியஸ் என்ன இருக்கு? இட் இஸ் ஹேவிங் அ நியூக்ளியர் மெம்ப்ரெயின். கரெக்டா? ஆமாவா இல்லையா பசங்களா? இட்ஸ் ஸ்பெரிக்கல் ஆர்கனலே. இட் ஹேஸ் அ டபுள் மெம்ப்ரெயினஸ் ஸ்ட்ரக்சர். சேம் உங்கள் பிளாஸ்மா மெம்ப்ரெயின் எப்படி இருக்குது? லிப்பிட் பைலேயர். அதே மாதிரின ஒரு ஸ்ட்ரக்சர் தான் உங்கள் நியூக்ளியஸ் கூட. ஓகே, ஸோ இட் ஹேஸ் அன் அவுட்டர் மெம்ப்ரெயின், இட் ஹேஸ் அன் இன்னர் மெம்ப்ரெயின். ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடுறேன், அப்புறமா நான் வந்து உங்களுக்கு லேபிளிங் பண்ணுறேன். அண்ட் இட் ஹேஸ் அ டார்க்லி ஸ்டெயின் ரீஜன். இந்த மாதிரி உள்ள ரொம்ப டார்க்காக ஸ்டெயின் ஆகிருக்க ரீஜன் ஒன்று இருக்கும். ஸோ அது பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நியூக்ளியோலஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அதை தவிர த என்டையர் நியூக்ளியஸ் இஸ் ஃபில்ட் வித் அ ஃப்ளூயிட். எப்படி உங்கள் செல்லுக்குள்ளே சைட்டோபிளாசம் இருக்குது, அதே மாதிரி உங்கள் நியூக்ளியஸ்குள்ளே நியூக்ளியோபிளாசம் இருக்குது பசங்களா. ஸோ இதெல்லாத்தோட முக்கியமான விஷயம், த செல் ஹேஸ் thread like. Okay, what is that? Chromatin. Okay, இவ்வளவுதான் உங்க நியூக்ளியஸ். ஓகே, ஸோ இதுல என்னென்ன முக்கியமான விஷயம்ன்றத ஒன்னொன்னா லேபிள் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ்? அவுட்டர் மெம்ப்ரெயின், அவுட்டர் நியூக்ளியர் மெம்ப்ரெயின். Okay, and what is this?
This is inner nuclear membrane. Okay, ஒரு gap பார்க்குறீங்களா? அங்க ஒரு குட்டி gap இருக்கா? இந்த gap என்ன தெரியுமா பசங்களா? nuclear pore. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த நியூக்ளியர் போர் என்ன பண்ணோம் தெரியுமா? இட் ஹெல்ப்ஸ் இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல் பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்ட் த சைட்டோபிளாசம். ஸோ மெட்டீரியல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகணும்னா இந்த நியூக்ளியர் போர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவை பசங்களா. ஓகே, அப்புறம் உங்கள் நியூக்ளியஸ்லேயே ஒரு ரொம்ப டார்க்லி ஸ்டெயின்டான ரீஜன் பார்க்குறீங்கல்ல, அது என்ன தெரியுமா? இட் இஸ் கால்ட் ஆஸ் நியூக்ளியோலஸ் பசங்களா. ஓகே, நியூக்ளியஸே ஒரு ஸ்டெயினான ரீஜன் தான், அதுக்குள்ளே ஒரு டார்க்லி ஸ்டெயின் ரீஜன் வந்து நியூக்ளியோலஸ். இந்த நியூக்ளியோலஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருக்குது பசங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக எம்சிக்யூவில் கேட்பாங்க. இட் ஹெல்ப்ஸ் இன் ஆர்ஆர்என்ஏ சிந்தசிஸ். ஓகே, நியூக்ளியோலஸோட ஃபங்க்ஷன் என்ன பசங்களா? ரைபோசோமல் ஆர்என்ஏ சிந்தசிஸ். Okay, and I already told you the watery fluid that is present in the nucleus is called as nucleoplasm. Okay, அப்புறம் அந்த நியூக்ளியோபிளாசம்ல நிறைய த்ரெட் மாதிரின ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அந்த த்ரெட் மாதிரின ஸ்ட்ரக்சர்ஸை தான் ஃப்ளெமிங்னு சொல்லி ஒருத்தர் குரோமாட்டின்னு சொல்லி நேம் பண்ணுறாரு. ஓகே, who discovered chromatin? Fleming. Okay, Fleming was the person who discovered chromatin. So in the chromatin la da enoda genetic material organize பண்ணப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். Where is my genetic material organized? In my chromatin. Okay, so what is the function of this nuclear pore பசங்களா? இப்போ நியூக்ளியஸ்க்கும் சைட்டோபிளாசம்க்கும் continuous exchange of materials நடக்கும். So this nuclear pore helps in exchange of substances between my nucleus and the cytoplasm. Okay, so nuclear pore function என்ன? Exchange of materials. Okay, இப்போ நம்ம முக்கியமான விஷயம் குரோமாட்டின்னா என்ன, யூக்ரோமாட்டின்னா என்ன, ஹெட்டிரோக்ரோமாட்டின்னா என்ன, குரோமாட்டினும் குரோமோசோமும் எப்படிப்பா டிஃப்ரென்ஸு, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ், அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் டாக் அபவுட் குரோமாட்டின். ஸோ குரோமாட்டின்ன்றது என்னென்னா, யுவர் டிஎன்ஏ இருக்கா, டிஎன்ஏல என்ன சார்ஜ்? நெகட்டிவ் சார்ஜ். ஆமாவா இல்லையா? அதே மாதிரி யூ ஹாவ் அ ப்ரோட்டீன் கால் ஹிஸ்டோன். ஹிஸ்டோன்ன்றது என்ன பசங்களா? ப்ரோட்டீன். ஓகே, ஸோ யுவர் நெகட்டிவ்லி சார்ஜ்டு டிஎன்ஏ அண்ட் positively charged histone, both of them are going to interact with each other பசங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, that is how they form chromatin. ஓகே, குரோமாட்டின்ன்றது வெறும் டிஎன்ஏ மட்டும் கிடையாது. டிஎன்ஏ ப்ளஸ் ப்ரோட்டீன் இஸ் யோர் குரோமாட்டின். ஓகே, ஸோ டிஎன்ஏ ப்ளஸ் ப்ரோட்டீன் இப்படி இருக்கும் உங்களோட ஹிஸ்டோன். ஓகே, அண்ட் யோர் டிஎன்ஏ வில் பி wrapped around. இது 12th ஸ்டாண்டர்டில் இன்னும் கிளியராக படிப்பீங்க. ஸோ இது என்னது? உங்கள் ஹிஸ்டோன். இது என்னது? உங்கள் டிஎன்ஏ. ஓகே, இது வந்து இன்னும் காம்பேக்டாக ஆகி இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் குரோமாட்டின் பசங்களா. Okay, now this chromatin condenses further. இன்னும் அது condense ஆகும். என்ன ஃபார்ம் ஆக? chromosomes ஃபார்ம் ஆகும். So chromatin and chromosomes are two different things பசங்களா. chromatin is loosely coiled, chromosome is highly coiled. Okay, so இந்த chromatinல ரெண்டு விதமான chromatin இருக்கு. ஒன்று வந்து euchromatin, இன்னொன்று வந்து heterochromatin. Okay, what is euchromatin பசங்களா? It is less condensed. இது வந்து இவ்வளோதான், கண்டென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அது வந்து கம்மியான ஸ்டெயின் எடுக்கும். இது வந்து more condensed. This takes up less stain. This takes up more stain.
ஓகே அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்கள் யூக்ரோமேட்டின் தான் ஜெனட்டிக்கலி ஆக்டிவ், ஹெட்டிரோக்ரோமேட்டின் வந்து ஆக்டிவ் கிடையாது. ஓகே இப்போ எப்போ நீங்கள் குரோமோசோம்ஸ் பார்க்கலாம்? குரோமேட்டின் முடிஞ்சிருச்சு. குரோமோசோம்ஸ் எப்போ பார்க்கலாம்? when the cell is dividing the chromatin further condenses even more to form chromosomes பசங்களா. so chromosomes is seen when cell divides. Only when the cell divides you can see chromosomes pasangla. When the cell is resting, when the cell is just doing its activity, you cannot see your chromosomes. Okay, ipo chromosomes pathina information padipoma. Yes, let's get into chromosomes. Okay, so chromosomes endradhu enadhu? It is highly coiled structure like this. Amava illaya? எல்லாருக்குமே தெரியும், இதுதான் உங்களோட குரோமோசோம்ஸ்ன்னு சொல்லி. ஓகே ஸோ திஸ் சென்டர் ஆஃப் த குரோமோசோம், இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் பசங்களா? லேபிளிங் ஆரம்பிச்சிடலாமா? திஸ் இஸ் கால்ட் ஆஸ் சென்ட்ரோமியர். ஓகே இதை வந்து நம்ம பிரைமரி கன்ஸ்ட்ரிக்ஷன் கூட சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? பிரைமரி கன்ஸ்ட்ரிக்ஷன். we call this as. Okay, it is on this centromere that your sister chromatids, இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்? sister chromatids ன்னு சொல்கிறோம். இது ரெண்டை வந்து நம்ம non sister chromatids ன்னு சொல்கிறோம். the chromatid that lies on the same side of the centromere is called sister. opposite side னா அதை என்னன்னு சொல்கிறோம்? non sister chromatids ன்னு சொல்கிறோம். ஸோ இது என்னன்னு சொல்கிறோம் பசங்களா? sister. இதையும் சேர்த்து sister chromatids. Chromatids na enna pasangla? They are called as the arms of the chromosome. Okay, arms, ARMS, arms of the chromosome nu solrom pasangla. Okay, புரிஞ்சுதா? இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Did everyone understand still here? If you have understood, please do put a thumbs up. Okay, fine. இப்போ இந்த ends of the chromosome pasangla டீலோமியர்னு சொல்கிறோம். எண்ட்ஸ் ஆஃப் த குரோமோசோம் என்னன்னு சொல்கிறோம்? டீலோமியர். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் யோர் சென்ட்ரோமியர் இஸ் கவர்டு பை அ ப்ரோட்டீன். ஓகே ஸோ அந்த ப்ரோட்டீனை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா வி கால் திஸ் ஆஸ் கைனெட்டோகோர். இது வந்து நம்ம செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் பண்ணும்போது ரொம்ப யூஸ் ஆகும் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம். Okay, what is there inside my chromatid? Your DNA is highly condensed. Okay, இது வந்து ரொம்ப ரொம்ப கண்டென்ஸ்டாக இருக்கும் உங்கள் குரோமோசோம்குள்ள. இவ்வளோதான். This is the structure of your chromosome. Okay, sister chromatids. இது ரெண்டு எழுதுனீங்கன்னா நான் சிஸ்டர் chromatidsன்னு எழுதணும். ஸோ ஹியூமன் பீயிங்ஸில் மொத்தம் எத்தனை குரோமோசோம் இருக்குது பசங்களா? How many chromosomes are present in human beings? We have 46 chromosomes. Okay, now இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய வாட்டி உங்கள் நீட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் குரோமோசோம் பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர். என்னோட சென்ட்ரோமியரோட பொசிஷன் பேஸ் பண்ணி, பேஸ்ட் ஆன் சென்ட்ரோமியர் பொசிஷன். Okay, chromosomes are classified into different types. Okay, first one enna theriyuma pasangala? Metacentric. Okay, metacentric na enna theriyuma? Centromere is exactly at the center. Enoda centromere vandu exacta center la irukku. Okay, so enoda rendu armum equal ah irukum. Both my arms are equal in length. That is what I mean by metacentric pasangla. Okay, so centromere at the center, both arms are equal. Both arms are equal. So that is what you mean by metacentric. Okay, so next you have submetacentric. Submetacentric na enna? Centromere is slightly away from the center. கொஞ்சம் மேல இருக்கு. So ஒரு arm வந்து லென்த்தாவும் ஒரு arm வந்து கொஞ்சம்
கம்மியாகவும் இருக்கும். Difference தெரியுதா? இங்க ரெண்டு arm almost equal. Here one arm is slightly longer, another arm is slightly shorter. Okay, one arm slightly longer and other slightly shorter. Okay, எல்லாருக்கும் புரிஞ்சுதா பசங்களா? This is submetacentric. Okay, then you have acrocentric. Acrocentric na என்ன? ரொம்ப மேல இருக்கு. So ஒரு arm வந்து ரொம்ப குட்டியாவும் இன்னொரு arm வந்து ரொம்ப பெருசாவும் இருக்கும். Okay, centromere is more above the center. Okay, அப்புறம் last one is telocentric. Telocentric na என்ன? Terminal centromere ஒரு arm இருக்கவே இருக்காது. Okay, centromere is terminal. Okay, terminal centromere. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். Okay, so நாலு விதமானது. What are they? So first you have metacentric, submetacentric, acrocentric, telocentric. அவ்வளவுதான் பசங்களா. Okay, this is about your chromosomes. Okay, now coming to the function of nucleus. Nucleus oda function என்னப்பா? சரி மேம், nucleus பத்தி இவ்ளோ சொன்னீங்க. nucleus oda function என்ன? First and foremost thing, it carries genetic information. ஆமாவா இல்லையா? அதுல தானே எல்லா genetic informationும் இருக்கு. So it carries genetic information from one generation to another. Okay, that is the very first use or function. Okay, function of nucleus. ரெண்டாவது ஃபங்க்ஷன் என்ன தெரியுமா? It is going to control and coordinate the entire cell. ஒரு லீடரோட ஒர்க் என்ன? எல்லாரையும் வந்து ஒரு குரூப்பா ஒர்க் பண்ண வைக்கிறது தான். It is going to help in smooth functioning of the cell. ஒரு லீடர் என்ன? ஒரு கிளாஸை நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க, இல்லை ஒரு ஆர்கனைசேஷனை நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி you need nucleus to control, coordinate and lead the cell. Okay, it controls, coordinates and leads various functions of the cell. Okay, இதுலயே எல்லாமே வந்துருது. இந்த ஒரு லைன்லயே எல்லாமே வந்துருது. Okay, yes, நியூக்ளியஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் முடிஞ்சது. இப்போ வந்து நான் உங்களுக்கு பிக்சர்ஸாக காமிக்க போகிறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே உங்களுக்கு ஒரு பிக்சர்ஸாக காமிக்க போகிறேன். ஸோ ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ the person called Fleming, okay, actually tried to stain your nucleus, and in that he observed what pasangla? He observed chromatin. Okay, chroma na enna? Color. Tin na enna? Thread like structures. Okay, yes. This also I explained you. RBC லயும் sieve tube லயும் nucleus கிடையாது. So இந்த picture பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கும். They are enucleated cell. They lack nucleus. So இது வந்து ஒரு electron microscopic picture. So electron microscopeல பார்க்கும்போது உங்க nucleus எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. So you can see the nucleoplasm, right? You can see the darkly stained nucleolus. Can you see the nuclear membrane? This is your nuclear pore and this is your nuclear membrane. Okay, இது எப்போ எனக்கு தெரியுது? When the cell is resting or in the interface. Okay, I see chromatin, or else I will not see chromatin. ஆமாவா இல்லையா? I will see the cell dividing actually. nucleusே நால பார்க்க முடியாது cell divide ஆயிருக்கும்போது. Okay, so the space, இது ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். The space between the outer membrane இருக்கா, இந்த inner membrane இருக்கா, இந்த space வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா perinuclear space ன்னு சொல்றோம். இங்க ஒரு green color structure தெரியுதா? அதெல்லாம் என்ன? nuclear pore. Okay, and the space between the outer and inner membrane is around 10 to 50 nanometer. So அந்த space எவ்வளோ இருக்கு பசங்களா? 10 ல இருந்து 50 nanometer அளவுக்கு இருக்கு. Okay, and you can also see the nuclear pore that is going to help in exchange of substances. Already நான் சொன்ன மாதிரி you can see
எப்படி இங்கே பாருங்கள் mRNA ப்ரொடியூஸ் ஆகுதா, mRNA இங்கே வருதா, ப்ரோட்டீன் சிந்தசைஸ் ஆகும். அந்த மாதிரி நிறைய மாலிக்யூல் have to leave the nucleus. So this nuclear pore act like a passage for between your nucleus and your cytoplasm. இதில் என்ன இருக்குது முக்கியமாக நியூக்ளியோபிளாசம் இருக்குது. நியூக்ளியோபிளாசமில் என்ன இருக்குது, நியூக்ளியோலஸ் இருக்குது, டார்க்லி ஸ்டெயின் ரீஜன். நியூக்ளியோலஸ் தவிர என்ன இருக்குது, குரோமாட்டின் இருக்குது. ஓகே, we already discussed all this. Yes. ஸோ எப்போ நான் வந்து குரோமாட்டினை பார்க்க முடியும், ஐ கேன் see it only in the interphase nucleus. இன்டர்ஃபேஸ்னால் என்ன, your G1 S phase and G2 phase. ஸோ நான் நெக்ஸ்ட் பண்ண போகிறது செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன். ஓகே, ஸோ அதுக்கான ஒரு ரீகேப் தான் இது. எப்போ நான் வந்து என்னோட குரோமோசோம்ஸ் பார்க்க முடியும், only in the mitosis. This is my chromatin, this is my cell. Okay, in the cell I have nucleus, I have the chromatin which is inside the cell. Okay. Chromatin already discuss பண்ணியாச்சு, chromosome discuss பண்ணியாச்சு. ஓகே, DNA and gene. DNA ஓட ஒரு சின்ன யூனிட் இருக்கு, gene. Gene-னா என்ன, it is the functional unit of DNA. Okay, the DNA which undergoes transcription is called as gene. Or I can also tell the part of the DNA which is expressed. உங்க எல்லாருக்கும் தெரியும் 2.2 meter long DNA இருக்கு. அந்த 2.2 meter long DNA is actually condensedly packed in my nucleus. ரொம்ப ரொம்ப higher level of packaging நடக்கும். Okay, all this is done, right? Chromosomes பார்க்குறீங்க. So here you can see this is your centromere. So centromere, இதுதான் உங்களோட centromere. The centromere is surrounded by kinetochore. Okay, very very important. Kinetochore என்றது என்னது, ஒரு protein. That protein does what, it is going to help in formation of spindle fibers. ஞாபகம் இருக்கா, mitosis, anaphase 9th 10th படிச்சது. So என்ன நடக்கும், the chromosomes will be split to the opposite poles. That is what is happening here பசங்களா. Hope all of you are getting it very very clearly. Okay, primary constriction, secondary constriction already explained. Secondary constriction னா இங்க மேல இருக்கு, சென்ட்ரோமியரை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். ஓகே, this is how your chromosomes looks like. Okay, so first you have different types of chromosome, metacentric, submetacentric, acrocentric and telocentric. So acrocentric தான் இங்க சொல்லியிருக்கேன். ஓகே, ஒரு ஷார்ட் ஆர்மும் ஒரு வெரி லாங் ஆர்மும் ஃபார்ம் ஆகும். இந்த ஷார்ட் ஆர்மை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா P ஆர்ம்னு சொல்லுவோம். லாங் ஆர்ம் என்னன்னு சொல்லுவோம்னா Q ஆர்ம்னு சொல்லுவோம். P ஃபார் பெட்டைட். பெட்டைட்னா என்ன, குட்டி. ஓகே, yes, we have a question. A chromosome carrying the centromere at one of its end, terminal centromere இருக்கிறது என்னன்னு சொல்லுவாங்க, telocentrica, metacentrica? Come on பசங்களா, I want everyone watching this video to answer. Terminal centromere இப்படி இருந்தா என்னன்னு சொல்லுவாங்க, it is called as what, telocentric. Okay, coiled, dense, deep stain portion of chromosome are designated as, ரொம்ப high, ரொம்ப stain எடுக்கும், அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், we call it as heterochromatin. Okay, deeply stained. இப்போ நெக்ஸ்ட்டுக்கு வருவோம், நெக்ஸ்ட் டாபிக், எண்டோ மெம்ப்ரெயின் சிஸ்டம். வாட் இஸ் திஸ் எண்டோ மெம்ப்ரெயின் சிஸ்டம்? இப்போ நியூக்ளியர் மெம்ப்ரெயின் படித்தோம், ஆமாவா இல்லையா? ஸோ இந்த நியூக்ளியர் மெம்ப்ரெயின் இருக்குல்ல, அவுட்டர் மெம்ப்ரெயின், திஸ் அவுட்டர் மெம்ப்ரெயின் இஸ் கோயிங் டு கண்டினியூ ஆஸ் டிஃப்ரெண்ட் செல் ஆர்கனலிஸ். ஓகே, இது எல்லாமே ஒரு சிஸ்டம், இதுக்குள்ள 4 செல் ஆர்கனலேஸ் வரும். இட் இஸ் ஜஸ்ட் நாட் மேட் அப் ஆஃப் 1 செல் ஆர்கனலே பசங்களா, இட் இஸ் மேட் அப் ஆஃப் 4. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின் உங்கள் போர்டு எக்ஸாமுக்கு. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் Golgi apparatus ஆர் Golgi பாடி, எப்படி வேணால் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லைசோசோம். ஓகே, லைசோசோம், அப்புறம் வேக்யூல்ஸ். நீங்கள் கேட்கலாம், மேம் இதையே தனித்தனியாக படிக்காமல் இதையே ஒரு சிஸ்டமாக படிக்கிறோன்னு. ஏன் நம்ம இதை வந்து ஒரு சிஸ்டமாக படிக்கிறோன்னா, ஈச் ஆஃப் தேர் ஃபங்க்ஷன் இஸ் கோரிலேட்டட். எல்லாருமே ஒரு டீம்.
இந்த 4 பேரும் சேர்ந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ஒன்றா கொண்டு வருவாங்க. அதனால தான் நம்ம இதை எண்டோ மெம்பரேன் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஓகே, தனியாக படிக்காமல் we are going to read it together. ஓகே, ஸோ இதில் என்னென்ன இருக்குது? ER இருக்குது, Golgi இருக்குது, லைசோசோம் இருக்குது, வாக்யூல் இருக்குது. EGLV இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. EGLV. ஓகே, கிளியர்? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் let's talk about your endoplasmic reticulum. இதுதான் உங்க endomembrane system. RER, okay, smooth endoplasmic reticulum, lysosome, vacuole and Golgi. ஒண்ணா ஒரு டாபிக்கா நம்ம கிளியரா புரிஞ்சுக்கலாம். Endoplasmic reticulum. Okay, so what do you see? உங்க nuclear membrane இருக்கா? The nuclear membrane continues as endoplasmic reticulum. இதுதான் நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே, ஸோ என்னப்பா விஷயம்? nuclear membrane continues as ER. Okay, so what is the first endoplasmic reticulum pasangla? It is your rough endoplasmic reticulum. ரெண்டு விதமான endoplasmic reticulum இருக்கு. Okay, endona என்ன? உள்ள பிளாஸ்மிக்னா என்ன? செல்லுக்குள்ள. ரெட்டிகுலம்னா என்ன? நெட் லைக். ஸோ இது அவங்க எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது they could see net like mesh like appearance. அதனால தான் அதை ரெட்டிகுலம்னு சொல்லி அவங்க பேர் வச்சாங்க. யார் பேர் வச்சாங்க? It was K.R. Porter. Okay, so K.R. Porter was the one who named endoplasmic reticulum. So ரெண்டு விதம் இருக்கு. எது? RER, rough endoplasmic reticulum. Okay, smooth endoplasmic reticulum. அது ஏன் roughன்னு சொல்றோம்? Because when they observed under microscope, their surface appeared to be rough. ஏன் அது ரஃபா அப்பியர் ஆச்சுன்னா, because they had ribosomes attached. ஸோ உங்கள் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் என்ன அட்டாச் ஆயிருக்கு பசங்களா? ரைபோசோம்ஸ் அட்டாச் ஆயிருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம். அதே உங்கள் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் ரைபோசோம்ஸ் அட்டாச் ஆயிருக்காது. கேன் யூ see that yellow color structure there? That is your smooth ER. Okay, so their surface appeared to be very smooth. Okay, so no ribosomes attached. ஓகே, இப்போ ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்துடலாம். என்ன ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல ரைபோசோம்ஸ் இருக்கு. ரைபோசோமோட ஃபங்க்ஷன் என்ன? டு ப்ரொடியூஸ் ப்ரோட்டீன். ஸோ மை ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இஸ் ஆக்டிவ்லி இன்வால்வ்ட். இட் ஆக்டிவ்லி சிந்தசைசஸ் ப்ரோட்டீன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்டிவ்லி சிந்தசைஸ் ப்ரோட்டீன்ஸ். எவ்வளோ முக்கியமான விஷயம்னா அவ்வளோ முக்கியமான விஷயம். அதே என்னோட ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல ரைபோசோம்ஸ் இருக்கா? கிடையாது. ஸோ அது என்ன சிந்தசைஸ் பண்ண போகுது? திஸ் இஸ் கோயிங் டு சிந்தசைஸ் லிப்பிட்ஸ். ஓகே, அண்ட் ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ். ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ்னா என்ன? லிப்பிட் டிரைவ்ட் ஹார்மோன்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு ஹெல்ப் இன் ஸ்டீராய்டு ஹார்மோன் சிந்தசிஸ். ரொம்ப முக்கியமான விஷயம் பசங்களா. ஓகே, எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். அப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன தெரியுமா? SCRோட ஃபங்க்ஷன். ஸோ நம்ம டெய்லி நிறையா டாக்ஸிக்கான சப்ஸ்டன்ஸ் தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்கோம், குடிச்சிட்ருக்கோம். கரெக்டாக? ஸோ திஸ் SER helps in detoxification. What is detoxification? It's a conversion of toxic substances into less toxic forms. Okay, so SCR is also involved in detoxification பசங்களா. ஓகே, இந்த டீடாக்சிஃபிகேஷன் எங்கே நடக்கும் நம்ம பாடியில்? லிவர். ஸோ என்னோட SCR அதிகமாக எங்கே இருக்கும்? லிவரில் இருக்கும். ஓகே, ஸோ மை SCR இஸ் abundant in liver. இவ்வளோ தான் பசங்களா. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பற்றி நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளோ தான். ஓகே, RER protein synthesize பண்ணோம். SCR it's going to synthesize lipids, steroid hormone and also help in detoxification. I hope this is clear. Okay, yes. புரியுதா? இன்னொரு விஷயம், இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் உங்க என்டையர் செல்ல ரெண்டு பார்ட்டா, ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டா பிரிக்கும். ஓகே, இங்க உள்ள இருக்கா?
இந்த உள்ள இருக்க பார்ட் வந்து இப்போ இது வந்து உங்களோட எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா ஓகே இந்த உள்ள இருக்கிறத வந்து luminal space ன்னு சொல்றோம் luminal inside you are the space is called as luminal space outside அது வந்து extra luminal space ன்னு சொல்றோம் இல்ல cytoplasm ன்னு சொல்றோம் okay so the ER is dividing the cell into two space one வந்து luminal na என்ன endoplasmic reticulum குள்ள இருக்கிறது okay what is extra luminal outside your endoplasmic reticulum very simple okay yes you can see very easy என்ன பண்ணுது உங்க SCR it's producing fats lipids என்ன பண்ணுது உங்க RER it's producing proteins okay got it பசங்களா ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆர்கனலுக்கு போக போகிறோம் கால்கி பாடிக்கு போக போகிறோம் ஓகே ஸோ கால்கி பாடியை நிறைய பேர் சொல்லி கூப்பிடுவாங்க கால்கி apparatusன்னு சொல்லுவாங்க ஓகே இல்லை டிக்டியோசோம்ஸ்ன்னு சொல்லுவாங்க டிக்டியோசோம்ஸ்ன்னு எதில் சொல்லுவாங்கன்னா we call it in plants okay and we call this Golgi body unga idu endoplasmic reticulum yaar discover panna Porter unga Golgi bodies yaar discover panna Golgi இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஆர்கனலே பசங்களா ஓகே ஸோ your Golgi body is called as your packaging organelle ஓகே என்னன்னு சொல்லுவோம் இதை பேக்கேஜிங் ஆர்கனலே இல்லை சில டைம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னா டிராஃபிக் போலீஸ் ஆஃப் த செல்லுன்னு சொல்லுவோம் கால்கி பாடியை ஏன்னா இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் இன் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இன்சைட் த செல் டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணுவார் மூவ்மெண்ட் ஆஃப் வெஹிக்கல்ஸை மானிட்டர் பண்ணுவார் இந்த கால்கி என்ன பண்ணுது இட் இஸ் ஆக்சுவலி மானிட்டரிங் த மூவ்மெண்ட் ஆஃப் மாலிக்யூல்ஸ் தட் இஸ் வை வி கால் இட் ஆஸ் யுவர் packaging organelle. So what is this Golgi made up of pasangla? So it is made up of flat sac like structure. இந்த மாதிரி flat ஆன sac like structure ஒன்னுக்கு மேல ஒன்னு arrange ஆயிருக்கும் one above the other. So these flat sac like structure இது என்னன்னு சொல்லுவாங்க we call this as cisternae pasangla. இது என்னன்னு சொல்லுவோம் பசங்களா cisternae ன்னு சொல்லுவோம் ஓகே ஸோ இது வந்து உங்களோட நியூக்ளியஸ்ன்னு வச்சுக்கோங்க இது வந்து உங்கள் பிளாஸ்மா மெம்பரேன்னு வச்சுக்கோங்க த ஃபேஸ் ஆஃப் த கால்கி FACE ஃபேஸ் த ஃபேஸ் ஆஃப் த கால்கி டுவர்ட்ஸ் யோர் நியூக்ளியஸ் இஸ் கால்ட் சிஸ் த ஃபேஸ் ஆஃப் த கால்கி away from the nucleus is called trans cis phase trans phase ஓகே ஸோ நம்ம சிஸ் ஃபேஸை என்னன்னு சொல்லுவோம்னா இன்னொரு பேரும் இருக்கு ஃபார்மிங் ஃபேஸ் நம்ம டிரான்ஸ் ஃபேஸை என்னன்னு சொல்லுவோம்னா மெச்சூரிங் ஃபேஸ் FACE ஓகே ரொம்ப சிம்பிள் த ஃபேஸ் ஆஃப் த கால்கி தட் ஃபேஸஸ் யுவர் நியூக்ளியஸ் இஸ் கால்ட் சிஸ் த ஃபேஸ் தட் ஃபேஸஸ் யுவர் பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் கால்ட் ட்ரான்ஸ் ஓகே ஸோ எது வந்து ஃபார்மிங் ஃபேஸ் உங்கள் ட்ரான்ஸ் ஃபேஸ் தான் ஃபார்மிங் ஃபேஸ் பசங்களா ஓகே எஸ் திஸ் இஸ் வாட் ஐ டிஸ்கஸ்ட் சிஸ்டர்னே இருக்குது சிஸ் ஃபேஸ் இருக்குது ட்ரான்ஸ் ஃபேஸ் இருக்குது ஓகே எஸ் ஏன் இதை வந்து நம்ம பேக்கேஜிங் வெசிக்கல்னு சொல்கிறோம் பிகாஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் ப்ரோட்டீன் சிந்தசைஸ் ஆகுதா லிப்பிட் சிந்தசைஸ் ஆகுதா அதெல்லாம் நெக்ஸ்ட் எங்கே போகும் அது வந்து என்னோட கால்கிக்குள்ளே போகும் இப்போது நான் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் ஏதோ ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் ஒரு வாட்ச் ஆர்டர் பண்ணுறீங்க கரெக்டாக என்ன நடக்கும் அந்த வெப்சைட் மூலியமாக ஃபஸ்ட்டு எங்கே போவோம் மெசேஜ் இட் வில் கோ டு த கோடவுன் கரெக்ட் ஸோ அந்த கோடவுனில் என்ன நடக்கும் அந்த வாட்சை வந்து நல்லா பேக் பண்ணி ஃபுல்லாக பேக் பண்ணி அது மேலே அட்ரஸ் எழுதி கரெக்டாக இட் வில் கம் அண்ட் ரீச் யூ the same function பசங்களா ditto the same function your Golgi is doing so இங்க வந்து watch கிடையாது இங்க வந்து proteins lipids they will all be packed properly into secretory vesicles okay அது வந்து ஒரு vesicles-ஆ ஃபார்ம் ஆகும் glycosylation நடக்கும் ஏதாச்சும் ஒரு change நடக்கும்னா change நடக்கும் and it will be reaching to its respective organelle ஓகே இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பை ரீச்சிங் த மெச்சூர் ஃபேஸ் தே பட் ஆஃப் ஆஸ்
secretory vesicles. Okay, they slowly bud off. Okay, in the picture வச்சு நான் explain பண்றேன். Imagine this is some protein X. Okay, வேற color use பண்றேன். Yeah, I think this is the protein என்ன ஆகுது, it is going இப்படி போகுது, கடைசியில் என்ன ஆகுது, அது ஒரு செக்ரேட்டரி வெசிக்கல்குள்ளே பேக் ஆகுது, பேக் ஆகி அது வந்து வெளியே வருது. ஓகே, திஸ் இஸ் வாட் வி கால் இட் ஆஸ் பேக்கேஜிங். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தட் இஸ் வை வி கால் யுவர் கால்கி ஆஸ் அ பேக்கேஜிங் ஆர்கனலே. இட் இஸ் பேக்டு இன் த ஃபார்ம் ஆஃப் செக்ரேட்டரி வெசிக்கல்ஸ். பசங்களா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், புரிஞ்சிக்கிட்டே ஆகணும். 100% யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, எஸ். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, யுவர் கால்கி வென் இட் ஸ்டோர் சம் டைஜஸ்டிவ் என்சைம், அந்த வெசிக்கல்குள்ள டைஜஸ்டிவ் என்சைம் இருந்தால் என்ன ஆகும், அது லைசோசோம் ஆயிரும். ஓகே, ஐ வில் டிஸ்கஸ் அபவுட் லைசோசோம். இதுதான் டிராஃபிக் போலீஸ்ன்னு நான் சொன்னது இதனால தான். ஸோ இட் வில் டிசைட். இப்போ பாருங்கள், செக்ரேட்டரி வெசிக்கல் அது எங்கே போகணுன்றது டிசைட் பண்ணி தான் அது போகும். ஒன்று செல் ஆர்கனலைஸ் ஆகும், இல்லை லைசோசோம்ஸ்குள்ளே போவோம், இல்லை வெளியே போயிடும், வேறு செல்லுக்கு போயிடும். ஓகே, அதனால தான் நான் வந்து என்னோட கால்கியை டிராஃபிக் போலீஸ் ஆஃப் த செல்லுன்னு சொல்கிறேன் பசங்களா. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன் யோர் கால்கி யூ ஹாவ் கிளைகோசிலேஷன். கிளைகோசிலேஷன் என்ன பசங்களா, அடிஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட். ஓகே, ஸோ இது இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. கிளைகோசிலேஷன் ஆஃப் புரோட்டீன் அண்ட் லிப்பிட் ஹேப்பன்ஸ் இன் யோர் கால்கி பசங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, இஸ் இட் கிளியர்? எஸ். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கால்கி. It helps in the formation of plasma membrane and cell wall. Okay, இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். It helps in the modification of protein lipids that is synthesized by your endoplasmic reticulum. Golgi apparatus is the important site. இது நீட்ல டிரெக்டா அப்படியே கேட்டிருந்தாங்க. Site of formation of glycoprotein and glycolipid. 5 mark question. What is Golgi? Explain its function. Okay, 5 மார்க்குக்கு உங்களுக்கு கேட்கலாம் Golgi பத்தின information. Okay, yes. Next we come to lysosome, the third part of your endomembrane system. So lysosome வந்து யார் டிஸ்கவர் பண்ணானா, கிறிஸ்டியன் டேன்டியூ in the year 1955. ஓகே, இதுதான் உங்க எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபிக் இமேஜ். ஓகே, ஸோ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் குட்டி குட்டி வெசிக்கல்ஸ் மாதிரி தெரிகிறது தான் இது வந்து உங்களோட லைசோசோம், இது வந்து உங்களோட கால்கி. ஓகே, எப்படியெல்லாம் இவால்வ் ஆயிருக்கு பாருங்க சயின்ஸ். ஓகே, something which you cannot see with your naked eyes, now you are being able to see so well that you are reading in your textbooks. Okay, இது பாருங்க 1955, less than 100 years ago தான் இந்த ஒரு ஆர்கனலைவே டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. Okay, so what is this lysosomes? Lysosomes are basically vesicles பசங்களா, ரொம்ப சின்ன குட்டியான ஒரு ஆர்கனலே தான் அவங்க லைசோசோம். அதுக்குள்ளே என்ன இருக்கும்னா, ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் இருக்கும் பசங்களா. என்சைம்ஸ் லைக் லைப்பேஸ், புரோட்டியேஸ், கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ லைப்பேஸ் என்ன பண்ணும், இட் வில் டைஜஸ்ட் லிப்பிட்ஸ். ஓகே, புரோட்டியேஸ் என்ன பண்ணும், இட் வில் டைஜஸ்ட் ப்ரோட்டீன்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ் என்ன பண்ணும், இட் வில் டைஜஸ்ட் சுகர்ஸ். கரெக்ட்? So they all have a lot of digestive enzymes. Okay, and இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், lysosomes are active at a certain pH. அது என்ன pH தெரியுமா பசங்களா? Acidic pH. Okay, always basic pHலலாம் இந்த enzyme ஒர்க்கே ஆகாது, lysosome functionே ஆகாது. Okay, so they are known as acid hydrolases. So இந்த hydrolases நம்ம ஏன் acid hydrolases ன்னு சொல்றோம்னா, because they are functional only at acidic pH. அதனால தான் நம்ம அதை acid hydrolase ன்னு சொல்றோம். Okay, இது புரிஞ்சிச்சுனா we can now continue. They are capable of digesting a lot of molecules like carbohydrates, lipids, nucleic acids. ஒரு ஸ்டேஜ்ல உங்கள் செல்லில் ஏதோ ஒரு டேமேஜ் இருக்குது, அந்த டேமேஜை சரி பண்ணவே முடியல, உங்கள் செல் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அந்த டேமேஜை சரி பண்ணவே முடியல. அப்போது ஒரு கண்டிஷன் நடக்கும் பசங்களா, இந்த லைசோசோம் வில் டைஜஸ்ட் மை என்டையர் செல்.
அதனால தான் நம்ம லைசோசோமை சூசைட் பேக்ஸ் ஆஃப் த செல்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போது ஹவுஸ் கீப்பிங்னா என்ன பசங்களா, நம்ம வீடை வந்து க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் ஹவுஸ் கீப்பிங், கரெக்டாக? ஸோ லைசோசோம் ஆர் ஆல்சோ கால்ட் ஹவுஸ் கீப்பர்ஸ் ஆஃப் த செல். தே ட்ரை டு கீப் த செல் வெரி வெரி க்ளீன். எதெல்லாம் தேவையில்லையோ அவங்களெல்லாம் டைஜஸ்ட் பண்ணி க்ளீன் பண்ணிடுவாங்க. இப்போது செல்லே டேமேஜாக இருக்குன்னா தே ஆர் கேப்பபிள் ஆஃப் டைஜஸ்டிங் தேர் ஓன் செல். அதுதான் நம்ம ஆட்டோலைசிஸ்ன்னு சொல்கிறோம். வாட் டு வி கால் இட் as பசங்களா? ஆட்டோலைசிஸ். அண்ட் ஹவு இஸ் திஸ் லைசோசோம் ஃபார்ம்? ஐ ஆல்ரெடி ஸ்போக் டு யூ. இட் இஸ் ஃபார்ம் பை யோர் Golgi apparatus. Okay, so lysosome are formed by, இது important MCQ need question, by Golgi. Okay, புரிஞ்சுதா பசங்களா? எல்லாருக்கும் இது வரைக்கும் புரிஞ்சுதா? Hope it's clear. அதான் நான் இப்போ சொன்ன மாதிரி they try to keep the cells clean. They engulf bacteria. Okay, they engulf virus. Sometimes they engulf their own cell. Okay, இதுதான் நான் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆட்டோலைசிஸ். இட் ரெஃபர்ஸ் டு த செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ செல். தேர் ஆல்சோ கால்ட் as சூசைட் பேக்ஸ் ஆஃப் த செல். இட் அக்கர்ஸ் இன் ஏஜிங், டெட் ஆர் டிசீஸ் செல். எல்லாருக்கும் தெரியும் வயசாகிட்டே வரும், கரெக்டாக? வயசாக ஆக என்ன ஆகும்? எவ்ரி செல் தட் இஸ் born today will die at a certain time, correct? That is called apoptosis. So there you have your lysosome playing a very 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 major role பசங்களா. ஸோ எல்லாருக்கும் லைசோசோம் புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். நம்ம லாஸ்ட்டாக படிக்க போகிற எண்டோ மெம்பரைன் சிஸ்டமோட பார்ட் vacuole. Okay, so what is vacuole பசங்களா? vacuole is a storage organelle. Majority of the time அதை வந்து நம்ம ஸ்டோரேஜுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, என்ன இருக்கும் இந்த vacuole வந்து ஒரு மெம்பரெயின் இருக்கும். The membrane of the vacuole is called tonoplast பசங்களா. ஓகே, அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம்னா cell sap ன்னு சொல்லுவோம். The content of the vacuole is cell sap. The membrane of the vacuole is tonoplast. Okay, what is the function of vacuole? It helps in storage of substances. Simple. ஓகே, உங்கள் பிளான்ட் செல்லில் ஒரு லார்ஜ், இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிளான்ட் செல், லார்ஜ் சென்ட்ரலி லொக்கேட்டட் வேக்யூல் இருக்கும். உங்கள் நியூக்ளியஸ் வந்து பெரிஃபெரிக்கு புஷ் பண்ணப்படும். your nucleus will be pushed towards the periphery. ஓகே, அதே உங்கள் அனிமல் செல்லில் நிறைய குட்டி குட்டி வேக்யூல்ஸ் இருக்கும். ஓகே, வேக்யூல்ஸ் நிறைய விதமான வேக்யூல்ஸ் இருக்குது. ஓகே, யூ ஹாவ் சாப் வேக்யூல்ஸ். வாட் யூ ஸ்டடி இன் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ். Then you have contractile vacuole and food vacuole. இது எங்கே இருக்குன்னா என்னோட ப்ரோட்டிஸ்டால இருக்குது, அமீபாவில் இருக்குது. ஓகே, ஸோ அமீபா எல்லாம் single cell eukaryote, கரெக்டா? ஸோ திஸ் contractile vacuole helps in osmoregulation, helps in excretion. ஓகே, உங்கள் food vacuole எதுக்கு ஹெல்ப் பண்ணும்? it helps in digestion. ஸோ contractile vacuole function என்ன பசங்களா? osmoregulation. ஃபுட் வேக்யூலோட ஃபங்க்ஷன் என்ன பசங்களா? டைஜஷன். ஓகே, இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகே, ஏர் வேக்யூல் சில பாக்டீரியாவில் which are living in water, this air vacuole helps in storing gases. Okay, which can help in photosynthesis. Yes, this I already discussed. Contractile vacuole, right? So they help in what? Contractile vacuole help in osmoregulation and excretion. So in the food vacuole lysosome fuse ஆகும் பசங்களா. So lysosome என்ன இருக்கு? என்னோட digestive enzyme இருக்கு. என்னோட food vacuole என்ன இருக்கு பசங்களா? என்னோட food இருக்கு. So in the digestive enzyme will help to digest my food. Okay, yes, that's very very important. Amoeba வந்து single cell eukaryote. Okay, I have some question. Which organelle can reduce the number of other organelle? Golgi, mitochondria, RER, lysosome. இந்த 4 organelle எது வந்து மற்ற organelle destroy பண்ணும்? ரொம்ப easy. The answer is lysosome. Okay, next question. When the lysosome burst, they release their enzyme and digest the entire cell. In the process நம்ம என்னன்னு சொல்றோம்? Autolysis, autophagy, endocytosis, exocytosis. இது ரெண்டுமே கிடையாது. ஓகே, டைஜஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து என்ன பசங்களா? ஆட்டோலைசிஸ். Okay, the outer layer of a vacuole is called plasmalemma, tonoplast, sarcolemma, cytoplasmic membrane. The answer is tonoplast.
No doubt at all. Okay, I already explained you this. Vacuoles store substance, they help in osmoregulation, excretion and digestion as in amoeba. In plant cell, the vacuole is large, centrally located, whereas in animal cell, there are many small vacuoles. இவ்வளவுதான் பசங்களா நீங்க vacuoles பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். Okay, this already we saw. Yeah. Less coil, light chain proportion என்ன சொல்லுவாங்க? Interphase chromosome, heterochromatin, euchromatin, heterochromosome. Heterochromosome என்ற வேர்டே கிடையாது. Okay, the answer is euchromatin. Okay, metacentric chromosome and equal arms. This also is discussed. Okay, so that's for today's session பசங்களா. So இந்த செஷன்ல இருந்து உங்க எக்ஸாம்க்கு முக்கியமான டாபிக் எது வரும்னா you can expect 5 mark questionல nucleus. Okay, Golgi கேட்கலாம் 5 மார்க்குக்கு, இல்ல entire endo membrane system கேட்கலாம். Okay, this is your exam corner for the day. The mood topic. So you have learnt one 5 mark question in today's topic பசங்களா. 5 mark உங்களுக்கு வந்து இன்னைக்கு புரிஞ்சிருக்கு. Hope this is clear for each one of you watching this video. So இன்னும் சில cell organelles இருக்கு, mitochondria, plastids, அந்த மாதிரி cell organelles எல்லாம் next classல complete பண்ணலாம். Do stay tuned for more bio learning. Do like, share and subscribe. இன்னும் 11th ல இருந்து உங்களுக்கு எந்த chapter பண்ணணும்னு please do put it in the comment section. I will do it next. Thank you so much.